ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளாக்ஸ் ஆஃப் கவி மெக்பாய். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் ஹாஸ்டல் அட்மிஷன் நடந்துட்டு இருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குவாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோட்டோஸ், இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை டு பெங்களூர் ஹைவேல கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பர்கூர் கிராஸ் ரோட்ல தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு வரதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பர்கூர்ல இருந்து வந்தீங்கன்னாக்கா இங்க தாங்க, இது வந்து பர்கூர் கிராஸ் ரோடுங்க. இங்க தாங்க உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் நிறுத்துவாங்க. இங்க வந்து டவுன் பஸ்ஸஸ் தான் நிற்கும். இதே நீங்க வந்து கிருஷ்ணகிரியில இருந்து வரீங்கன்னாக்கா, கிருஷ்ணகிரில இருந்து பர்கூர் கிராஸ் ரோடு உள்ள வந்து அந்த பிரிட்ஜிங்கில் வந்து நிப்பாட்டுவாங்க. அங்கிருந்து வந்துடலாம். நீங்க இங்க வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், இந்த காலேஜ் ஆன நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜினுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர்னுடைய என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். வாங்க நம்ம உள்ளார போலாம். இது பாத்தீங்கன்னாக்கா அட்மின் பிளாக் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ரூம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூமு, அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்றது, மற்றபடி எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் இங்கே தாங்க வந்தாகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம். இங்கே தான் வந்து ஹாஸ்டல் அட்மிஷன் நடக்குது. ஏன் இங்கே வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எல்லா இயருக்கும் ஹாஸ்டல் அட்மிஷன் நடக்கிறனால எல்லாரையும் சீக்கிரமாக ஹாஸ்டல் அட்மிஷன் போட்டு அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரனால அனுப்ப முடியாதுல்ல. அதனால் இங்கே வச்சோம்னாக்கா இங்கே வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபேக்கல்டிஸ்லாம் வந்து நிறைய பேரை வந்து வச்சு சீக்கிரமாக வந்து ஹாஸ்டல் அட்மிஷனை முடிச்சிருவாங்க. ஈவினிங்குள்ளாரவே வந்து இப்போ 2 இயர் வச்சாங்கன்னா கூட சீக்கிரமா முடிச்சிட முடியுன்றனால இங்க வச்சிருக்காங்க. ஹாஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆஃபீஸ் இருக்கிறனால ரொம்ப சீக்கிரம் முடிக்க முடியாது. அதனால தான் இங்க வச்சிருக்காங்க. இந்த ஆடிட்டோரியம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் முன்னால காமிச்ச அந்த அட்மின் பிளாக் இருக்குங்க பாத்தீங்கன்னா, அங்க இருந்து ஒரு ரைட் எடுத்து ஒரு லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த ஆடிட்டோரியம் வந்துடும். இந்த ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அட்மிஷனுக்கான ஃபார்மு. இது வந்து வாங்கிட்டு வந்து இதை என்ன பண்ணணும்னா, இங்கே அப்ளிகேஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும். இந்த நம்பரை தான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நம்ம வந்து ஐஓபி பேனில் அதில் வந்து பே பண்ணுவோம். அங்கே வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணி மீதி டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கேட்டிருக்க நேம் இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து காலேஜ் ஐ மீன் ஹாஸ்டல் அட்மிஷன் சேர்றீங்க அப்படின்னாக்கா 18,900 வரும். இது எதுக்காக அப்படின்றதெல்லாம் இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி. இதே வந்து நீங்கள் செகண்ட் டைம் இல்லை வேற இயர் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் இவ்வளோ அமௌண்ட்டு 18,900. அதுக்கப்புறம் நீங்கள் சேரும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 12,800 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுக்காகனா இந்த 5,000ன்றது வந்து பார்த்தீங்கன்னா காஷ் அண்ட் டெபாசிட் அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே வாங்கிடுவாங்க நீங்கள் ஹாஸ்டல் அட்மிஷன் போடும்போது. அது வந்து ரீஃபண்டபிள். அது எப்படின்னா, நீங்க வந்து இப்போ டிசி வாங்க போறீங்க அப்படின்னாக்கா வாங்கி பாஸ்புக் ஜெராக்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள்ல வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். இது எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா, நம்ம ஃபைனல் இயர் முடிச்சாதான் டிசி வாங்க போறோம். அதுக்கப்புறம் தான் நடக்கும். இதே நீங்க வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர்ல வேற காலேஜ் போறீங்க, இல்ல செகண்ட் இயர்ல போறீங்க வேற காலேஜ்க்கு, தேர்ட் இயர்ல வேற காலேஜ் போறீங்கன்னாக்கா அப்போ டிசி வாங்குவீங்க பாத்தீங்களா, அப்பவும் இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதே நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் சேர்ந்தீங்க, செகண்ட் இயர் ஹாஸ்டல் இருக்கீங்க, தேர்ட் இயர்ல நான் ஹாஸ்டல் இல்லை, அப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்போ பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு எனக்கே நடந்துச்சு, அதனால சொல்கிறேன். மற்றபடி இது வந்து இந்த காஷ் அண்ட் டெபாசிட்ன்றது டிசி வாங்கினா மட்டும்தான் அது ரீஃபண்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அதுதான். இதில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு இந்த வாட்டரு, அப்புறம் ரூம் ரெண்ட்டு, வாட்ச்மேன் அந்த சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அது இதுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுதிமொழின்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து நேம் அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணோம்னா முடிஞ்சிச்சுங்க. இந்த காலேஜில் வந்து நீங்கள் ஹாஸ்டல் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னாக்கா சில ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து இந்த காலேஜில் வந்து ஒரு 2 பக்கத்துக்கு வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 11 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து சும்மா மேலோட்டமாக அப்படியே சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன் ஓகேன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் படித்து பார்த்தீங்களான்னு கேட்பாங்க அட்மிஷன் ஆகும்போது. அதனால தான் இதை சொல்கிறேன். இதை வந்து இதை பற்றி அப்படியே ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் நேமு, என்ன இயரு, அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து இந்த அதாவது ஒழுங்கினமற்ற மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சண்டை போடுறது, இந்த கெட்ட வார்த்தையில் அப்படிலாம் வந்து ஒருத்தர்கிட்ட போய் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது ஹாஸ்டலில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயோ வந்து ஹாஸ்டல்லேருந்து வெளில போகிறோம் அப்படின்னா, எங்கே ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னாக்கா, இல்லை ஊருக்கு போயிட்டு வரதை விட
எங்கேயோ வந்து வெளில கடைக்கு எங்கேயோ போறோம் அப்படின்னாக்கா வர லேட் ஆயிடுச்சு 10 மணிக்கு மேலெல்லாம் அவ்வளோ லேட்டாலாம் வரக்கூடாதுங்க. 10 மணிக்கு முன்னாடியே வந்துடுற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி லேட்டா வந்து இங்கே போய் சுத்திட்டு வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரிலாம் இருக்குங்க, அந்த வந்து கதவெல்லாம் உடைக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பண்ணக்கூடாது. டேப்பு இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 4th பாயிண்ட் வந்து என்ன போட்டிருக்குன்னா, இந்த எப்படி சொல்றது, இந்த லவ்வர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கை கோத்துட்டு போறது இந்த மாதிரிலாம் வந்து சில ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஹாஸ்டல் வந்து ரூம் அலாட் பண்ணுவாங்க. அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில தான் இருக்கணும். அதாவது மாறுறது இந்த மாரி இல்ல வேற ஏதோ ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா, ஹாஸ்டல்ல வந்து இப்போ ஃபேனு, லைட்லாம் இருக்கு அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம எல்லாமே சரியா இருக்கும். அதுக்கப்புறமா ஏதோ ரிப்பேர் ஆச்சுன்னா, அத வந்து நீங்க தான் வந்து காசு போட்டு சரி பண்ற மாரி இருக்கும். அப்படி உங்களால சரி பண்ண முடியலனாலும் இங்கேயே வந்து சரி பண்ணுவாங்க. ஆனா அதற்கான அமௌண்ட்ட வந்து நம்ம தான் பே பண்ணணும். ஐ மீன் அந்த ரூம்ல இருக்கிறவங்க பே பண்ற மாரி இருக்கும். இன்னொன்னு வந்து முன்னாலே சொன்ன மாரி அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து ஏதாவது டோர் இல்ல டேப் எதுவும் உடைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த ச சரவுண்டிங் ஐ மீன் அந்த லைன்ல இருக்கக்கூடிய ரூம்ஸ்ல இருக்கிறவங்க தான் சேர்த்து அந்த அத வந்து சரி பண்ணணும். இந்த மாரி தான் இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கு வந்து இப்போ 9:00 காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 9:00 காலேஜ் போகாம ஒரு சிலர் வந்து ஹாஸ்டல்லே தூங்கிடுவாங்க. காலேஜ் போகாம அ ஹாஸ்டல்லே வந்து கட் அடிச்சுட்டு இந்த மாரிலாம் இருப்பாங்க. அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து லீவ் இருக்கும். சாட்டர்டே, சண்டே அந்த மாரிலாம் வந்து நம்ம வெளில எங்கேயோ போறோம். இல்ல சுற்றுலா அந்த மாரி அபாயகரமான ஐ மீன் டேஞ்சரான பிளேஸஸ்க்குலாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி இடத்துல போயிட்டு நமக்கு ஏதாவது ஆயிடும்ன்றனால, அந்த மாரி இடத்துக்கெல்லாம் போறத வந்து தவிர்க்கணும் அப்படின்ற மாரி. அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஏதாவது போயி அதாவது இந்த மேனேஜ்மென்ட்க்கு தெரிய வந்துச்சுனாக்கா, அவங்க வந்து சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேஞ்சர்ன்றனால இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் போகக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. இருசக்கர வாகனங்கள் இதெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிய ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்விக்கி அந்த மாரிலாம். அது மாரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாரிலாம் இதுல போட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நான் ஓகேன்னு இந்த மாரி சிக்னேச்சர் பண்ணணும். ஸ்டூடண்ட் அண்ட் பேரண்ட் வந்து ஆர் கார்டியன் இவங்க யாராவது வந்து சைன் பண்ணணும். பண்ணி அங்க எடுத்துன்னு போய் சப்மிட் பண்ணும்போதும் அவங்க கேட்பாங்க. அதுக்கு வந்து ஓகேன்னு சொன்னா மட்டும் தான் அங்க அட்மிஷன் குடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆ மத்தபடி இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுங்க. அவ்வளோதாங்க. இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துருப்பாங்க. இத வந்து என்டர் பண்ணி நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ற மாரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணி, அமௌண்ட் பே பண்ணது, இதெல்லாம் வந்து ரெசிப்ட் எல்லாம் பிரிண்ட் எடுத்து, ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி அட்டாச் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல குடுத்தீங்கன்னாக்கா, அந்த ஃபார்ம வந்து படிச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து கேட்டுட்டு, ஓகேன்னு சொன்னீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ வந்து க்ளோஸ் பண்ணி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் அலாட் பண்ணிட்டு, ஒரு கார்ட்ல வந்து உங்க ரூம் நம்பர் அத எழுதி வந்து குடுத்துருவாங்க. அத கொண்டு போயிட்டு நீங்க ஹாஸ்டல்ல வாட்ச்மேன்ட்ட குடுத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க அட்மிஷன் ப்ராசஸ். இப்போ பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாய்ஸ் ஹாஸ்டலுடைய ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் பத்தி தான் பார்த்துருப்போம். இதே தான் சேம் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கும் பொருந்தும். என்னன்னா, ஒரு 2 விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ராவா தேவைப்படும். அதாவது விசிட்டிங் கார்டுன்னு ஒண்ணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவுட் பாஸ்ன்னு ஒரு 2 ஃபார்ம் இருக்கும். அது அவங்களே குடுப்பாங்க. அதுல நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஸ்டூடண்ட்டுக்கு ஒரு 4ல இருந்து ஒரு 5 ஃபோட்டோஸ் தேவைப்படும். அதே அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்பா, அம்மா 2 பேரினோட ஃபோட்டோவும் ஒரு 2, 2 தேவைப்படும். அத தவிர்த்து கார்டியன் இவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம சாய்ஸ் தான். அவங்க ஒட்டுறதுன்னா ஒட்டிக்கலாம். இது எதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹாஸ்டல்ல வந்து நீங்க பார்க்க போறீங்க ஸ்டூடண்ட்ட அப்படின்னாக்கா, அந்த ஃபோட்டோல இருக்கிறவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா யாருன்னு தெரியாம அலோவ் பண்ண முடியாதுல்ல. அதனால நீங்க யாரெல்லாம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களோட ஃபோட்டோ மட்டும் அன்னைக்கு குடுக்குற மாரி இருக்கும். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாய்ஸ் ஹாஸ்டல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டூடண்ட்னுடைய ஃபோட்டோ 2 மட்டும் தேவைப்படும். அது எதுக்குன்னா, மெஸ் பில்ல 1 ஒட்டுறதுக்கும், ஃபார்ம்ல 1 ஒட்டுறதுக்கும் தேவைப்படும். இத தவிர்த்து ஆதார் கார்ட் ஜெராக்ஸ் அது 1. அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷாலாம் கொண்டு வரவே கூடாது. ஆன்லைன் பேமெண்ட் தான். யுபிஐ வச்சு பே பண்ற மாரி இருக்கும். அதனால அமௌண்ட் மட்டும் கம்பல்சரி அக்கவுண்ட்ல எடுத்துட்டு வர மாரி பார்த்துக்கணுங்க. இது ஹாஸ்டல் பத்தி இன்னும் டீட்டெயிலா வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.